श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये तत्प्रेष श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूचः कवीनां दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसितकामधेनुं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुत्तोभ्यकृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिशतशिरसिद्धमध्यापयन्ति ओच्छिष्टायां सृजनिलितं याबलाकृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैनमिदं भूये वास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சொற்கடியே சொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு போதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதவனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்துமைந்தும் அறியாதமான ஐயைந்துமைந்தும் திருவாடி பூரத்து ஜப ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவி முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே வருரங்க கேகிண்ணி உந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நேர்கோதை மலப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம் உபசாராவதேசேன கிருதாரகரகரமயா அபசாரான் இமான் சர்வான் க்ஷமஸ்வபுருஷோத்தமா சிவப்பத்தியான சர்வேசனம் தலை கட்டி கொடுத்து 233 பேர் பாரத தேசம் முழுக்க திருப்பாவை வியாக்கியானம் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு என்ன விசேஷம் சிறப்பு அப்படின்னா, நாங்களாம் தேர்வு எழுதி அது நேர்முக தேர்வு கண்டு அதிலே தேர்ந்தவர்கள் என்று அப்படி ஒரு அனுகிரகம் பெருமாள் திருப்பதிக்கு கூப்பிட்டு அங்கே எங்களை மலை மேலே இல்லை கீழே தான் தேர்வு, மலை மேலே போய் சேவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு பாக்கியம் கிடைத்தது. அதை வைத்துக்கொண்டு இப்போ எல்லோரும் பேசிக்கொண்டிருக்காங்க. அது தவிர திருப்பதி தேவஸ்தான அனுமதி இல்லாமல் கூட பல பெரியவர்கள் பல கேத்திரங்களிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ செகந்தராபாத்தில் ஒருத்தர் பேசியிருந்தீங்க. அப்படி அவர்கள்லாம் கொஞ்சம் பிரபலமாக ஆகிட்டதுனால, டிவி பர்சனாலிட்டி ஆகிட்டதுனால, செலிப்ரிட்டி இந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவங்க டிடிடி அனுகிரகத்தை கேட்கல, கேட்டால் உண்டு. நேற்று பாசுரம் குத்துவிளக்கரிய சஹானா என்ற பாசுரம், அதில் தாயாரையும் தந்தையையும் விராட்டியும் பெருமாளையும் சேர்த்து எழுப்பினாங்க. இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் தம்பதி உத்தேசம் சொல்லுவாங்க. தமிழில் அதை உபயோகப்படுத்துகிறோம், தம்பதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லாமல் குதிச்சாங்கன்னா அவங்களுக்கு பேர் ஜம்பதி. ஜம்ப்
சம்ஸ்கிருத வார்த்தை அது ஜம்பதி, 2 பேர் அர்த்தம், கணவன் மனைவி. அப்படி இங்கே நமக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதியில சொன்னது என்னன்னு கேட்டா, தெய்வத்தம் தம்பதினகா, யார் கடவுள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதன் சேர்ந்த ஸ்ரீ ரங்கநாயிகா அப்படின்னு தெரியும். இந்த 2 பேரையும் பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு சொன்னோம். எழுப்பினா ஏந்திரிக்கல. அதனால இப்போ திருப்பியும் தாயார் சன்னதிக்கு போறோம். நப்பின்னை என்ற கோதாதேவியான ஸ்ரீ ஆண்டாளை எழுப்பும். அதுக்கு முன்னாடி ரெண்டே கருத்து, பக்தருடைய கருத்து, பெரியவருடைய கேள்வி. என்ன கேள்வின்னா, இந்த மார்கழி மாதம் முழுக்க எம்பெருமானுக்கு என்ன படைக்கிறது, என்ன நைவேத்தியம் செய்யறது, என்ன சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, பொதுவா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்லயும் எல்லா க்ஷேத்திரங்களிலையும் காலை வேளையில எம்பெருமானுக்கு கண்டருளை செய்து விட்டு, தூய தமிழ் கண்டருளை செய்யறது, சம்ஸ்கிருதம் நைவேத்தியம், பிரசாதம் நாம வாங்கினோம் இருப்பாங்க, கொடுக்க வச்சே சாதம் வரைச்சே பிரசாதம், பொங்கல் வெண்பொங்கல், அதுல மிளகு, நெய், பருப்பு, பாசிப்பருப்பு, இஞ்சி கூட போடலாம், முந்திரி பருப்பு எல்லாமே, திராட்சை கூட போடலாம். அப்படிலாம் போட்டு எம்பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு, காலையில இந்த பனியில நம்ம நடந்து திருப்பாவை பாசனம்லாம் பாடி பஜனம் பண்றாங்கல்ல, அது மாதிரி தெருவெல்லாம் சுத்தி எம்பெருமான் கோவிலை சுத்தி பாடி, அப்புறம் இங்க வந்த உடனே கோயில்ல பிரசாதம், அந்த சுட சுட அந்த பொங்கல் அப்படி பண்ணும் பொழுது, துணியை வாயில வைக்கிறது வேற, அது அப்படி பிரசாதத்தை வாங்கினா, இந்த பனியில வந்தா நம்ம மூக்கில் சளி வரும்னு நினைக்கிறோம்ல, அது இந்த பிரசாதத்தால போயிடும். தொண்டை சளி இருக்கு, நம்ம பாசனம் பாட முடியல, இங்க அந்த பொங்கலை மிளகோட சேர்த்து சாப்பிட்டா, மிளகா எடுத்து எல்லாம் வைக்க கூடாது, மிளகோட சேர்த்து சாப்பிடணும். மிளகா இருந்தா மிளகா சாப்பிடும், அப்படி காரமா இருந்தா அதையும் சாப்பிடணும், அப்ப சரியா. ஒருத்தர் கேட்டாரு, காலையிலையும் பொங்கல், எங்க வீட்டுல சாயங்காலமும் பொங்கல், மத்தியானம் நிறைய கொடுத்துட்டாரு ஜியர், அதனால மத்தியானம் சாப்பாட்டுக்கும் அதுதான், ரசம் சாம்பாருக்கும் அந்த பொங்கல் தான். நல்லா பண்ணியிருக்காரு, உப்பு குறைச்சலா பண்ணியிருக்காரு, அதனால சாம்பாரையும் ரசத்தையும் ஊற்றி சாப்பிடும். சாயங்காலம் என்ன பண்றது, பொங்கல். அவருக்கே போர் அடிக்காது சுவாமிக்கு, அதனால கொஞ்சம் வேற மாதிரி பண்றீங்க, சப்பாத்தி, உப்புமா, தோசை எல்லாம் பண்ணீங்கன்னா பண்ணலாம். சரி, மார்கழி மாதத்துல பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா காலையில பொங்கலையே பக்கத்து வீட்டுக்கும் நிறைய இவ்வளவு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் சமைக்க மாட்டாங்க, இதையே சாப்பிடும். பிரசாதம் இப்ப எல்லாரும் வேண்டாங்கிறாங்க, சில பேர் உப்பு கூடாதுங்கிறாங்க, சில பேர் சர்க்கரை கூடாதுங்கிறாங்க, கேசரி கொண்டு கொடுத்தா வேண்டாங்கிறாங்க. கேசரின்னா சம்ஸ்கிருதத்துல சிங்கம் தான். இந்த கேசரம்ங்கிறது பிடரி மயிருக்கு பேர் கேசரி, கேசரம். பூவில் இருக்கிற அந்த நாளம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதுல மகரந்த பொடி இருக்கும், அது வாசனையா இருக்கும், அதுக்கு பேரு கேசரம். உங்களுக்கு தெரியும், குங்குமப்பூக்கு பேரு கேசரம். காஷ்மீர்ல நிறைய கிடைக்குது, மற்ற வெளிநாட்டுல நிறைய கிடைக்கும், வெளிநாட்டுல ரொம்ப விலை ஜாஸ்தி. அப்படி அந்த குங்குமப்பூவை போட்டு பால், இன்னைக்கு ரங்கநாதன் அமிஷை செய்யற அமிஷை சொல்லுவாங்க, அந்த கண்டோரோட செய்யற பால் எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி 10 மணி. இன்னைக்கு நடந்ததை சொல்றேன் திருப்பி, எப்போது இன்னைக்கு நடந்தது. இந்த ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, பொங்கல் தான் செய்யணுங்கிறது இல்லை, காலையில பொங்கல் செய்யறதுங்கிறது வழக்கம். சரி, காலையில தான் உங்களுக்கு பொங்கல் பிடிக்கலன்னு, ஏன்னா 29 நாளும் பொங்கலான்னு குழந்தை கேட்குது வீட்டுல, பெரியவங்களும் கேட்கிறாங்க, தினம் பொங்கலா, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வேற மாதிரி செஞ்சு
சுட சுட எம்பெருமானுக்கு. பலஹாரி புருஷோத்தம ராமானுஜிய மடத்தினுடைய சீனிவாச பெருமாள் கோவிலிலே அனுகிரகம் பத்மநாப பட்டாச்சார் திருக்கையால அவர் பிஹெச்எல் கண்ணன் ஐயங்கார் சுவாமி அதை தட்டை கையில் இருந்த 2 ஒத்த கையால் போட்டுட்டு இருந்தாரு. சொன்ன 2 கையால் போடுங்க அப்படின்னு சொல்லி. 2 கை எதுக்கு இருக்கு? கை அர்ச்சனை பண்றதுக்கு. எப்படி 2 கையாலையும் அர்ச்சனை பண்ண இப்படி பண்ணலாமா? லெஃப்ட் ஹேண்ட் கிடையாது. அதனால இடது கையில தட்டு வச்சு அதுல பூ வச்சு வலது கை தெரியல. இடது கையா பழக்கம் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வலது கையில தட்டு வச்சு. ஒன்றும் தப்பு இல்லை. அவங்கெல்லாம் நல்ல மூளை உள்ளவங்கன்னு சொல்றாங்க. இடது கை பழக்கம் உள்ளவங்க. இடது கை எதுக்கு உபயோகப்படும்னு உங்களுக்கு தெரியும், அது சொல்ல வேண்டாம். வலது கை எப்போதும் நல்லது. வலதுங்கிறதே நல்லது. இந்த பக்கம் வலது தெற்கு. எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் தெற்கு பார்த்துட்டு, ஸ்ரீவல்லிபுத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கான், ஸ்ரீலங்காவை பார்த்துட்டு இருக்கான், விபீஷணனை, யமனை பார்த்துக்கிட்டு இருக்கான். 3 பேர் 3 தெற்கு பார்த்து. மற்ற அது அடுத்தது திருமையம் சத்தியமூர்த்தி பெருமாள் புதுக்கோட்டை போறவை. இந்த 2 கோவில் தவிர வேற எங்கேயும் தெற்க பார்க்கணும். எல்லாரும் கிழக்க, இவர் கிழக்க, மேற்க பார்க்கணும். வடக்க கூட பார்க்கறது இல்லை, தெற்க பார்க்கறதே இல்லை. இந்த 2 பேர். அதனால சம்ஸ்கிருதத்துல அதுக்கு பேர் தட்சிணஹான். இப்ப இது தட்சிணையா, அதாவது அருள் தட்சிணை. நீங்க ஒருத்தர் பேர்ல இறக்கப்பட்டு உதவி செய்தீங்கன்னா அதுக்கு பேர் தாட்சிணியம். ஒருத்தர் நம்மகிட்ட ஒரு தவறு செய்து விட்டார், நீங்க மன்னிச்சு விடுறீங்க, அதுக்கு பேரு தாட்சிணியம். அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த மாதிரி தெற்குன்னு சொல்றதுக்கே இவ்வளவு. அப்புறம் இந்த பையன் தக்ஷா அப்படின்னா சிறந்த அழிவாளினர், கெட்டிக்காரன். தக்ஷா தமிழ்ல தச்சன் சொல்றோம், மர வேலை செய்யறோம், அவனுக்கு பேர் தக்ஷா. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் அது பெருமை உண்டு. தெற்குனாலே பெருமை உண்டு. அது யமனுடைய திசைங்கிறதுனால பயப்பட வேண்டாம். யம பயம் போக்குறவர் ஸ்ரீரங்கம். இன்னைக்கு பயம் இருக்கு. யாருக்கு பயம் அப்படிங்கிறது பாசுரம். 33 செஞ்சுருட்டினார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் என்று செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். 2 தடவை துயிலெழாய். உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தன் உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குரு. அதே ராகத்தில் இதை பாடும். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. விஸ்வாமித்திர மகரிஷி வசிஷ்டரோட சண்டை போட்டு காமதேனு என்ற பசுவை பிடுங்க பார்த்து அவர் முடியாதுன்னு சொல்ல, காமதேனு அதுக்கு இஷ்டப்படல. காமதேனு இஷ்டப்பட்டா நீங்க எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டார் வசிஷ்டர். வசிஷ்டர் பிரம்ம ரிஷி. எங்கேருந்து பிறந்தார் அந்த வசிஷ்ட ரிஷி? அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட ஆங்கிரச அத்ரி பிருகு குத்ச வசிஷ்ட இன்னும் ஒருத்தர் ஜாமதகிரி. இந்த 7 வருஷம் ரிஷிகளும் எம்பெருமானுடைய திருமார்பிலிருந்து தோன்றினார். நேர யார்ட்டையும் பிறக்கல. ஆண்டாள் மாதிரி, திருப்பாணாழ்வார் மாதிரி, நம்மாழ்வார் மாதிரி எல்லாரும் பாருங்க, எல்லாருமே பிறக்கல. கண்ணனும் பிறக்கல. கண்ணனும் அவதரித்தான். தேவைக்கு வயிற்றுல கர்ப்பம் இல்லை. கௌசல்யா வயிற்றுல 12 மாசம் கர்ப்பம். தேவைக்கு வயிற்றுல கர்ப்பமே இல்லை. ரிஷி கர்ப்பம் ஒரு ராத் தங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எப்ப தேவைக்கு கர்ப்பம் தரித்தால், எப்ப ரோஹிணி கர்ப்பம் தரித்தால், எப்ப பலராமன் பிறந்தான், எப்ப கண்ணன் பிறந்தான் தெரியாது. ஒரே ராத்திரி 12 மணிக்கு பிறந்தது. அயோனிஜார்கள் என்று பேர். அயோனிஜார்கள் யார் வயிற்றுலையும் பிறக்கல. அப்படி இங்க இப்ப என்ன சொல்றோம்னா 2 தடவை துயிலழாய் சொல்றோம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய்
செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். விமலான்னா பொண்ணு பேர் மாதிரி தான் இருக்கு, பையன் பேர் மாதிரி இல்லையே. விமலன் திருப்பநாழ்வார் சொன்னார், ஆட்படுத்த விமலன், அப்படி அமலன் அப்படின்னு சொன்னார். அதனால அந்த 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 இன்னும் சேர்த்துக்கணும். விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். மூணாவது தினத்தில் இருந்துச்சு. உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரும் பாவாய். முன்னாடி என்ன சொன்னோம் போன பாசுரத்துல? குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெற்றந்த பயணத்தின் மேலேறி பஞ்ச சைனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பெண்ணை கொங்க மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்தரவாய் மைத்தடம் கண்ணினாய் நீயுந்தன் மணாளனை. அதே மாதிரிதான் இங்கேயும் சொன்னோம். நீங்க வேற நாங்க வேற ஆக்கிட்டீங்களே. நீங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து எங்களை ஒதுக்கிட்டீங்க போல் இருக்க. ஏன் எப்படி ஒதுக்கிட்டீங்கன்னு சொல்றோம். முதல்ல 33 கணக்கு போட்டுங்க. அஸ்வினின்னு 2 தேவர்கள், 2 பேர். அவர்கள் தான் இந்த 33 கோடி பேருக்கும் இந்த 2 பேரை தவிர வைத்தியர்கள், டாக்டர், மருத்துவர். இங்க தன்வந்திரி ஞாபகம் வச்சுங்க. தன்வந்திரிக்கு மந்திரம் இருக்கு, அதை வச்சு ஹோமம் செய்யறாங்க. இப்போ ஒருத்தர் வீட்டில் யாருக்காவது உடல் நலம் சரியில்லைன்னா தன்வந்திரி ஹோமம் செய்யறாங்க. தன்வந்தரி அப்படி பேரு, வேற ஏதாவது தப்பு தப்பா சொல்லக்கூடாது. தன்வந்தரின்னு பேர். அதுல கூட பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் கேட்கிறாரு போல இருக்கு, ஃபீஸ் நிறைய. தன்வந்தரி. இந்த படுத்துக்கிட்டு இருக்கிற பெருமாளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த பட்டாச்சாரம் இருக்கிறவர் சொல்லுவார், தன்வந்திரி சன்னிதிக்கு போனீங்கன்னா சொல்லுவார், இந்த ரங்கநாதன் படுத்துக்கிட்டு இருக்காரு, உடம்பு சரியில்லை, அந்த உடம்பு சரியில்லை, அந்த சரி பண்றதுக்காக பின்னால டாக்டர் உட்காந்துருக்கு. சாதாரண சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு ஒரு ஆண் பின்னால் நிற்கிறார் சொல்லுவாங்க. இங்க எம்பெருமானுடைய உடல் நலத்திற்கு தீங்கு வராமல் இருப்பதற்காக பின்னால டாக்டர் இருக்க. டாக்டர் இஸ் பிஹைண்ட் ரங்கநாதன். அப்படி இந்த டாக்டருக்கு தன்வந்திரி, அது 14 பேர் வந்தாங்க. 14 பேர். யார் யாருன்னு வேகமா சொன்னா சொல்லலாம். காமதேனுங்கிற பசுமாடு, அது எது கேட்டாலும் கொடுக்கும். கல்பக விருட்சம்ங்கிற மரம், அது எது கேட்டாலும் நினைத்தாலே கொடுக்கும். அது கேட்டா கொடுக்கும், நினைச்சா கொடுக்கும். இந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கணும். இது எங்க இருக்கு மரம் தெரியாது. இந்த பசுமாடு எங்க இருக்கு தெரியாது. இதெல்லாம் வானத்துல இருக்கு, சொர்க்கத்துல இருக்கு, இந்திரனோட இருக்கு. ஐராவதம் என்ற வெள்ளை யானை, 4 தந்தம். நேற்று பார்த்தோம். நேற்று கோட்டுக்கால் கட்டில் மேல அந்த கோலையாபீடம் என்ற யானைக்கு 4 தந்தம். அதே மாதிரி ஐராவதத்துக்கு 4 தந்தம். அது வெள்ளை யானை. வெள்ளை குதிரை, உச்சைஸ்ரவாகான் பேர் இந்த குதிரைக்கு. ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமா 4 அப்சரசுகள். தன்வந்தரி, மகாலட்சுமி, முதல்ல விஷம், கடைசியில அமிர்தம், நிலா, சந்திரன், இப்படி 14 பேர். அந்த 14ம் திருப்பார்கடல்ல இருந்து வந்து. திருப்பார்கடல் கடைந்தது என்னன்னு கேட்டா, அமரருக்கு தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுக்காக. அமிர்தம் உண்டால் மரணம் கிடையாது, மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிரான் ஆழ்வார் சொன்னார். அப்படி இந்த 14ம் எதுக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த நம்முடைய நன்மைக்காக. இந்திரன் எல்லாம் நிறைய வச்சுட்டான், யானை, குதிரை. அப்புறம் எம்பெருமானுக்கு திருமார்புல கௌஸ்துபம் என்ற மணி, அந்த மணியை எம்பெருமான் எடுத்துட்டான். மகாலட்சுமியை எம்பெருமான் திருமார்புல எடுத்துட்டான். அதுக்கப்புறம் நிலா வானத்துக்கு போச்சு, சந்திரன். மற்ற இப்படி விஷம் பரமசிவனுடைய வாய்க்கு உள்ள போச்சு. அமிர்தம் எல்லா தேவர்களுக்கும். நடுவில் 2 பேர் குழப்பிட்டாங்க. எப்போதும் நல்லவர்கள் இருக்கும்போது கெட்டவர்கள் நடுவில் 2 பேர் வந்துட்டாங்க. யாருன்னா ராகு, கேத்து என்றவர். இந்த ராகு கேத்துங்கிறது 2 கிரகம். அந்த 2 கிரகமும் அசுரர்களை சேர்ந்தது, அரக்கர்கள் வரிசையில சேர்ந்தது.
இவங்க திருட்டுத்தனமா என்ன பண்ணாங்க, தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு இந்த 33 கோடி தேவர்கள் உட்கார்ந்து இருக்கிற பொழுது நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க. நடுவில் வந்து உட்காந்து இதே மாதிரி வேஷம் போட்டாங்க. எப்படி பூத்தனா வேஷம் போட்டு இடைச்சி மாதிரியே வந்தாலும் அது மாதிரி வேஷம் போட்டாங்க. வேஷம் பொருத்தமா போடலன்னு வச்சுங்களேன். அப்ப சூரியனும் சந்திரனும் நம்ம வானத்துல பாக்குறோம். சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்துட்டாங்க, விஷ்ணுவிட்ட காட்டி கொடுத்தாங்க. விஷ்ணு வந்து மோகினி அவதாரம் எடுத்தார், பெண் அவதாரம் எடுத்தார். இப்ப சேவிக்க போறீங்க வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் மோகினி அலங்காரம், அது அப்புறம் சொல்றோம். அந்த மோகினியை இந்த பெண் வடிவு எடுத்து கையில அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்காக எடுத்து கொடுக்கும் பொழுது இவங்க 2 பேரும் உட்கார்ந்ததுனால கவனிக்கல. சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்துட்ட உடனே அந்த கரண்டி கையில வச்சிருந்தது வெறும் கரண்டியால ஓங்கி ஒரு அடி தலையில அடிச்சு ராகு உடல் பிளந்து கேது தலை வெட்டியாச்சு. அதனாலதான் 2 பேரும் பாம்பு உருவத்துல ஆயிட்டாங்க. 2 பேரும் பாம்பு. இவங்க 2 பேரும் காட்டி கொடுத்த சூரியனின் சந்திரனையும் எதிரியாகவே நினைத்து இப்போ இந்த வருஷம் குரோதி வருஷம் ஒரு கிரகணமும் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் இருக்குமா இப்பவே தெரியும் நமக்கு. நம்முடைய விஞ்ஞானம், நம்ம பாரத தேசத்துடைய விஞ்ஞானம் ஜோதிடத்துல 2026 என்ன கிரகணம் வருதுன்னு இப்ப சொல்ல முடியும். ஆனால் ஆங்கிலத்துல எந்த கொம்பனாலையும் முடியாது. எந்த வெளிநாட்டாலையும் 26, 27, 28 எப்படி 2026, 2050 நமக்கு கிரகணம் எப்ப வரும் தெரியும். கணக்கு போட்டு சொல்லிடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, இந்த சனிக்கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை மணி 7 தானே, 7:16, 7:16க்கு கிரகணம் பிடிக்கும். 8 மணி 10 நிமிஷத்துக்கு கிரகம் விட்டுடும் அப்படின்னு கணக்கு போடக்கூடியது நம்ம பாரத தேசத்துல மூளை. இதெல்லாம் தெரியாது, வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்றும் தெரியவே தெரியாது. 10 நாளைக்கு முன்னாடி சொல்லுவாங்க கிரகணம் எப்போ பிடிக்கும். இந்த சூரிய சந்திரன் காட்டி கொடுத்தா மண்டையில போட்டாரு கரண்டியால. அதனால 2 பேரும் எப்போதும் பிடிச்சுக்கிறாங்க. கிரகணம்னா பிடிக்கல. இன்னொன்னு விஞ்ஞானத்துல என்ன சொல்றோம்னா, நம்ம பூமி, நாம இருக்கிற பூமி, அப்புறம் சூரியன், அப்புறம் சந்திரன், இது 3 ஒரு கோட்டுக்கு நேரம் வந்தா நாம வந்து ஒண்ணு தெரியாது. நாம வந்து பாக்குறோம், சந்திரன் தெரியாது ஒரு பக்கம், அதே மாதிரி சூரியன் தெரியாது. அது நிழல், சந்திரனுடைய நிழல் சூரியன் மேல பட்டு சூரியன் தெரியாது. அது பகல்ல, அது அமாவாசை அன்னைக்கு நடக்கும், நிறைந்த நாள். பௌர்ணமி அன்னைக்கு நிலா நமக்கு தெரியாது, தெரியும் ஆனா கொஞ்சம் தெரியும். அதாவது பார்ஷ கிரகணம் சொல்லுவாங்க. முழு கிரகணம்னா சந்திரன் முழுக்கவே தெரியாது. அமாவாசை இன்னைக்கு எப்படி ராத்திரி சந்திரன் தெரியாதோ, அது இரவு தெரியாதோ, அது மாதிரி ஒரு நாள் ராத்திரி அந்த பௌர்ணமி அன்னைக்கு தெரியாது. பௌர்ணமி அன்னைக்கு தெரியணுமே, முழு நிலவா இருக்கணுமே, தெரியாது. இது கிரகணம்னு சொல்றோம், பிடிச்சுக்கிறதுன்னு சொல்றோம். அப்படி இவர் இங்க சொல்றாங்க இந்த வந்த 5 லட்சம் பெண்கள் தாயாரையும் பெருமாளையும் எழுப்பி விட்டுட்டு கேக்குறாங்க, நீ ஒழுங்கா இல்லையே, என்ன ஒழுங்கா இல்லை முன்னாடி சொன்னீங்க, தகவும் அன்று சொன்ன, அறமும் அன்று உங்களுக்கு எங்கள் மீது பிரியமும் இல்லை, அன்பும் இல்லை, தர்மமும் நீ செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்க தகுதிக்கு இது சரியில்லை அப்படின்னு 2 குற்ற பத்திரிகை போட்டாங்க. போனது பிரிவாற்றகில்லாயால் தத்துவம் அன்று தகவல் தகவேலோ வெம்பாவாய். அதனால அந்த 2 குற்றத்துக்கு மேல இப்ப 3வது குற்றப்பத்திரிகை, விராட்டியே பார்த்து நீ செய்தது தப்பு அப்படிங்கிறாங்க. பெருமாளை பார்த்து, பிராட்டியை பார்த்து 2 தப்பு சொன்னாங்க. இப்ப பெருமாளை பார்த்தையும் தப்பு சொல்ல போறாங்க. பெருமாளை பத்தி கணவனையும் மனைவியும் கோர்ட்ல கொண்டு நிறுத்திட்டோம், நீதிமன்றத்துல கொண்டு நிறுத்திட்டோம். நாமெல்லாம் வந்து வாதி, அவங்கெல்லாம் பிரதிவாதி, அவங்களே பேசிக்க வேண்டியதான், அவங்களுக்கு வக்கீல் அவங்களே தான். அதனால என்ன செஞ்ச வழக்கறிஞர், என்ன குற்ற பத்திரிகை. அதனால 33 அஸ்வினி தேவர்கள் 2 பேர் மருத்துவர்கள், அவங்க 2 பேரும் அழகானவர்களாம். 33 கோடி தேவர்களையும் மிக அழகானவர்கள். அவர் யார் பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்ற அளவுக்கு
அந்த அஸ்வினி தேவன். அதுக்கப்புறம் ஒருத்தன் இருக்கான், மூணாவதா ஒருத்தன் அழகா இருக்கான், அவன் மன்மதன். 8 வசுக்கள், 8 2 10, 11 ருத்ரர்கள், 10 11 21, 12 ஆதித்யர்கள். சூரியன்கிற பேர்ல 12 பேர், 33 பேர். கணக்கு பண்ணிங்க. 33 அமரர்க்கு முன் சென்று அமிர்தம் சாட்டத்தை உண்டதால அவர்களுக்கு மரணம் கிடையாது. அதனால இப்ப நம்ம ஜீவாத்மாவுக்கு மரணம் கிடையாது. உங்களுடைய உயிர், என்னுடைய உயிருக்கெல்லாம் மரணம் கிடையாது. உடல் தான் அழியும், மரணம் கிடையாது. ஞாபகம் வச்சு, ஜீவாத்மாங்கிறது எப்பொழுதும் உயிரோடு இருக்கும். அதனால இங்க 33 அமரருக்கு நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? பெருமாளை பார்த்து சொல்றாங்க, பெருமாளை பார்த்து ரங்கநாதனை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். ஏன்னா ஆண்டாளே இங்கதான் சொன்ன பாசனம் பாடிட்டு இங்க வந்திருக்கா. குற்றப்பத்திரிகை பிரித்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வச்சுட்டு இங்க நிற்கிறான். கோர்ட், அங்கே கோர்ட்லாம் போகணும், இந்த கோர்ட்டுக்கு எப்படி, ஸ்ரீரங்கம் கோர்ட்டுக்கு எப்படி வர முடியும்? அங்கேருந்து அப்ளிகேஷன் மாத்திட்டாங்க. மதுரையில் ஒரு ஹைகோர்ட் இருக்கு. அது மாதிரி நீங்க இங்க ஸ்ரீரங்கத்துல ஒரு வழக்கு போட்டீங்கன்னா, தொடுத்தீங்கன்னா அவங்க அங்க அந்த ஊருக்கு போயிட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு அந்த வழக்கு முன் சென்று எங்களுக்கு பின்னால வர அவங்களை மட்டும் முன்னால போய் ஹெல்ப் பண்றோம், உதவி பண்றோம். அவங்க ஒன்ன கேட்கவே இல்லை. நாங்க காலில் விழுந்துட்டு இருக்கோம், கதறோம், பனி கொட்டுது, கால வேளையில வரும். அவங்க ராத்திரி வேளையில வராங்களா தெரியல, ஏன்னா இருட்டுல தெரியல. தேவர்கள் வராங்களா, அரக்கர்கள் வராங்களா, ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க, பகல்லையும் வராங்க. சொன்னேனா தெரியல. அவங்க வருது, நமக்கு போறது வருது தெரியல. நலஞ்ச வருது உங்களுக்கு தெரியுது, தொட்டு பாக்குறமே. இவரை இழுத்துக்கிட்டு தான் நான் கோவிலுக்கு போறேன், அதனால தெரியுது, பக்கத்திலே இருக்கேன். 33 அமரர்க்கு முன் சென்று சென்று இலங்கைக்கு சென்று ராவணனை அழித்தான். ஹிரண்யகசிபு வீட்டுக்கு வந்து நரசிம்மனாக சூழ்நிலை தோன்றினான். அங்கேருந்தே வைகுண்டத்திலேருந்தே ஒரு சக்கரத்தாழ்வார அனுப்பிச்சா எல்லாரும் பஸ்மம் ஆயிடுவாங்க. இது பொடி பொடி ஆயிடும், புகையா ஆயிடும். அங்கேருந்து செய்யல, யாருக்காக நமக்கு. ஆனா இங்க என்ன பண்ண, சென்று 33 அமரருக்கு முன் சென்று அவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடியே, நீங்க போன வருஷம் வந்தவங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 66 கோடி அரக்கர்கள் இருக்கிறார், கெட்டவர்கள் இருக்கிறார். 66 கோடி, 33 கோடி நல்லவர்கள், 66 கோடி கெட்டவர்கள். சண்டை யார் ஜெயிப்பாங்க? 66 கோடி தான் நிச்சயமா. 33 கோடிக்கு திறமை அதிகமா இருந்தா 7 படை கொண்டவன் அர்ஜுனன், 11 படை கொண்டவன் துரியோதனன். யார் ஜெயிச்சா? அர்ஜுனன். ஏன்? பகவான் பக்கத்துல, அவன் பக்கத்துல பகவான் இல்லை, அதனால இவன் ஜெயிச்சான். தாயாரையும் எழுப்புறப்போ இந்த பாசனத்துல, இன்னைக்கு பாசனத்துல 20 நான் சொன்னேன், 18 19 20 3லயும் 2 பேரையும் எழுப்புறோம். முதல்ல அப்பா அம்மாவை எழுப்பி, முதல்ல நந்தகோபனை எழுப்பி, அப்புறம் யசோதையை எழுப்பி அம்மாவை எழுப்பி, 3வதா கண்ணனை எழுப்பி, 4வதா பலராமனை எழுப்பி அண்ணனை எழுப்பி, அதுக்கப்புறம் நேற்று 2 தாயாரையும் பெருமானையும் எழுப்பி, இன்னைக்கு தாயாரையும் பெருமானையும் தாயாரையும் மாத்தி எழுப்போம். தாயார் எழுப்பினா தாயார் எழுந்திருக்கல, அதனால நம்ம அப்பாவை எழுப்போம். அம்மா எழுந்திருக்கல, அப்பா எழுதும். கப்பம் தவிர்க்கும். இந்த 66 கோடி அரக்கர்கள் நடுங்கிட்டு இருக்காங்க, ஜனம் நடுங்குறாங்க. இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு சாயங்காலம் நடுங்கினாங்க, காலையில நடுங்கினாங்க, மத்தியானம் நடுங்கினாங்க, 3 வேளை நடுங்குறாங்க. இந்த 3 வேளை சாப்பாடுன்னா சாப்பிடணும், 3 வேளை நடுங்குறாங்க. அரக்கர்கள் 66 கோடி பேரும் காலையிலையும் அவங்கள துன்புறுத்துகிறார்கள், மதியமும் 12 மணிக்கு துன்புறுத்துகிறார்கள், சாயங்கால வேளையிலையும் மாலை வேளையிலையும் துன்புறுத்துகிறார்கள். எங்க ஓடும்? 66 கோடி நின்னா 33 கோடி எங்க போகுது? ஓடுறாங்க. ஓடி திருப்பார்கடல் போய் கடல் கரையில நின்று வியூகம்ங்கிற அது வாசுதேவனை சேவிக்கிறார். அனிருத்தன், பிரத்யும்னன்,
சங்கர்ஷணன், வாசுதேவன், இந்த 4 பேர் பேரை வைத்துக் கொண்டிருந்த படுத்து கொண்டிருக்கிற திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிற ஆதிசேஷன் மேல் பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானை துதிக்கிறார். அப்போ துதிக்கிறாமையே என்ன பண்றாரு இவரு? போய் போய் உதவி பண்றாரு. நிறைய அவதாரங்கள் எடுத்தாரு. சில வேளை கேட்பாங்க, இந்த 33 கோடி தேவர்களும் தலைவனை அழைத்து கொண்டு போவாங்க, பிரம்மாவை அழைச்சிட்டு போவாங்க, இந்திரனை அழைச்சிட்டு போவாங்க, சிவனை அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய் கிட்ட கண்டுன்னா நாளைக்கு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, எப்போ முடியுமா செய்யறேன் உங்களுக்கு உதவி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால இப்போ கேட்குறாங்க, 5 லட்சம் பெண்கள் வந்திருக்கணும், இந்த 33 கோடி ஆண்கள் கேட்கறதில்ல. இப்போ 5 லட்சம் பேர் வந்திருக்கும். குறைச்சல் தான், எண்ணிக்கை குறைச்சல் தான், சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற. கப்பம் தவிர்க்கும் நடுக்கத்தை நீக்க செய்யும், கப்பம் தவிர்க்கும் கலியேன்னு கொடுத்தாங்க. கலியேன்னு சொன்னா சாதாரண கலின்னு சொல்லும் பொழுது இந்த நம்ம யுகத்துல இருக்கோம், இது கருப்புன்னு பேரு. கலினா கலி புருஷன்னா அவன் வந்து பாபத்தை உருவமாக நாம பார்த்தோமானால் மனித உருவமா அவன் தான் கலின்னு சொல்லுவோம். ஆனா இங்க அப்படி இல்லை. இந்த கலிங்கிறது கலிய பெருமாள், அரியலூர். இன்னைக்கு அரியலூர்ல இருந்து ஒரு பையன் எங்க வீட்டுக்கு வந்தான். அந்த பையன் பேர் பாலமுருகன். இந்த பாலமுருகனுக்கு காது கேட்காது, இப்ப வீடியோ பார்க்க முடியாது, பேச வராது. அவன் வீட்டுக்கு வந்துடுறான். நான் முகவரி கொடுத்தேன், வந்தான். எதுக்கு வரேன்னு கேட்டேன். நான் பெருமாளை சேவிக்க வந்தேன், அழைச்சிட்டு போனேன். பெருமாள் சேவையை கொடுத்தார். பெருமாள் சேவிச்சுட்டு வரல, பெருமாள் சேவை தந்தார், கொடுத்தார். எப்படி? முதல்ல தாயார் சன்னதிக்கு போனேன். தாயார் சன்னதியில வாசல்ல இந்த கம்ப ராமாயணம் அரங்கேற்றிய இடம் தெரியுமா? எல்லாரும் நிறைய பேர் தெரியுமா? தெரியாட்டா தெரிஞ்சுக்க. மேட்டழகி சிங்கர்னு மேல ஒரு நரசிம்மம் உருவம் இருக்கு, பெருமாள் இருக்காரு. அவருக்கு பேர் மேட்டழகி சிங்கர் பேர். காட்டழகி சிங்கர் எல்லையில இருக்கார், ஸ்ரீரங்கத்துடைய எல்லையில இருக்கார். மேட்டழகி சிங்கர் அவர் என்ன செய்தார்னா, இந்த கம்பராமாயணத்தை கம்பன் வந்து 12,000 பாடல்கள்ல எழுதினான். இன்னைக்கு கூட ஒருத்தர் அழகா சொன்னாரு, 18 சொல்லும் போது பாகவதம் 18,000 பாடல்னால இங்க யாரோ ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவரா தெரியல, அழகா சொன்னாரு. 18 பாகவத்துல 18,000 பாடல் இருக்கே, நீங்க சொல்லலையே சொன்னார். இதுதான் அழகு. கேட்கும் பொழுது உடனே அது எதையோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை சொன்னாங்கன்னா, ஓ நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி மன்னிச்சுக்கீங்க. இந்த மேட்டழகி சிங்கர் என்ன பண்ணாரு, அங்க எழுந்தொழி இருக்காங்க. இந்த கம்பன் எழுதின ராமாயணத்தை இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பக்தர்கள் எல்லாம் ஒத்துக்கல. என்ன வால்மீகி சம்ஸ்கிருதத்துல எழுதியிருக்காரு, நீ என்ன பெரிய தமிழ்ல எழுதிட்ட, அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா, சம்ஸ்கிருதத்துக்கு தமிழுக்கு சண்டை, இப்படியே இல்லை ஒத்துக்க மாட்டோன்ட்டாங்க. அப்போ கம்பன் சொன்னாரு, நான் பாடுறேன், 12,000 பாட்டும் பாடுறேன், கேளுங்க, கேட்டுட்டு சரி இருக்கா சரியில்லையா சொல்லு. பாடிட்டே வந்தாரு. சிரித்தது சிங்கச்சீயம் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நரசிம்மாவதாரத்தை பற்றி படிக்கும் பொழுது, இரண்யகசிபுவை கொல்லும் பொழுது அந்த எம்பெருமான் நரசிம்மாவதாரத்துல சிரித்ததுன்னு சொன்ன, அட்டகாசமாக உறக்க சிரித்தது அப்படின்னு சொன்ன உடனே, கம்பன் சொன்ன உடனே மேட்டழகி சிங்கர் சிரிச்சார். அப்படின்னா என்ன? 2 பேரும் ஒண்ணுதான் அர்த்தம். கடவுளே நேரம் வந்து அவருடைய வாயில வந்திருக்காருன்னு அர்த்தம். அப்படி சிரித்தது செங்கட்சியம், கண்ணெல்லாம் செவந்திருக்கு கோபத்துல நரசிம்மனுக்கு. அந்த மேட்டழகி சிங்கர் ஹான்னு கத்து. உடனே கம்பராமாயணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த ஊர் பக்தர். அப்படி அந்த அரங்கேற்றத்துல இந்த என்ன பண்ணேன், நின்று அந்த பாலமுருகனோட கூட ஒருத்தர் வந்தார். அவர் பேரு ஜெயசங்கர்னு பேர். இவர் பேரு சிவ, பாலமுருகன் சிவனுடைய பையன், இவர் ஜெயசங்கர்னா சிவன், அப்பாவும் பிள்ளையும் வந்த மாதிரி. 2 பேருக்கும் காது கேட்காது, 2 பேருக்கும் வாய் பேசாது. எப்படி பேசணும்? திருப்பாவபாசனம் கேட்குறீங்க, திருப்பாவபாசனம் சொல்றீங்க, விளக்கம் கேட்குறீங்க, நான் பேசுறேன்னு சொல்றீங்க, நீங்க கேட்குறீங்க. இதெல்லாம் கேட்காம எப்படி வாயும் திறக்க முடியல, காதும் கேட்கலன்னா எப்படி? 2 பேரும் வந்தாங்க. அவங்க எங்கிட்ட நேற்று தான் சொன்னாங்க, நான் வந்துடுறேன், ட்ரெயினில் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் சொல்லலான்னு பார்த்தேன், வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் வராதிங்க,
அது பாபம்தான். என்ன வராதிங்க, அடுத்த மாதம் வாங்க, புதன் வேணா வாங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வராதிங்க, செவ்வாய்க்கிழமை வாங்க, திங்கக்கிழமை வாங்கன்னு சொல்லலாமான்னு பார்த்து அவங்க வந்துட்டாங்க. நேரம் அந்த கம்பன் ராமாயண அரங்கேற்ற மண்டபத்தில் நிற்கிறேன், 4 கால். அங்கே ராமன் ஒருத்தர் வர்றார். அவர் என்னுடைய நண்பர். அவர் சம்ஸ்கிருத ஆசிரியர். அவரும் மதுரையில் பள்ளிக்கூடத்தில் சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்துட்டு என்னுடைய வயசு தான், என்னை விட ஒரு 2-3 மாதங்கள் சிறியவர். வந்து நிற்கிறார். நான் இப்போ உடனே சொல்றாரு, தாயார் சந்நிதிக்கு உள்ள போகலாம், சேவிக்கலாம். எப்படியா இவர் அழைச்சிட்டு போப்பாரு, இவருக்கு ஏதாவது அரசியல் செல்வாக்கு உண்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். நேர போனாரு, கதவை திறந்து விட்டான் வாசல் இருந்தவன். உடனே நாங்க 2 பேரும், அவங்களும் கூப்பிட்டாரு, அவங்க எங்களை 3 பேரையும் கூப்பிட்டாரு. உள்ள போயிட்டு நேர போய் தாயார் சொன்ன. இது அடுத்தது, இது ஒண்ணு விசேஷம். அடுத்த விசேஷம், இப்படி சுத்தி வந்தோம். பெரிய அவசரம்னு ஒரு இடம், எது சமையல் செய்யற இடம், ரங்கநாதனுக்கு. நிறைய சட்டி பானையில செய்வாங்க, நெய் நிறைய ஊற்றுவாங்க. சம்பார தோசைன்னு பேரு. ஒரு தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாப்பிடுங்க, இல்ல தெரியலன்னா கேளுங்க, கேட்டு தடியா இருக்கும். சம்பார் நானும் கேள்விப்பட்டதில்லை, இப்பதான் ஒரு 2-4 வருஷம் முன்னாடி சாப்பிட்டேன். அந்த சம்பார தோசை வாங்கி சாப்பிடணும். அது மாதிரி தமிழ்ல ஒண்ணு உண்டு, நம்ம வீட்டுல செய்யறது, பொருள் விளங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க. பொருளங்கா உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது கடிக்கவே முடியாது வாயில வச்சு, பல்லு இருந்தாலும் கெட்டியா இருக்கணும் பல்லு. அதுக்கப்புறம் இங்க செல்வரப்பம்னு ஒண்ணு வைகுண்ட சனிக்கு தருவாங்க. இப்பவே தராங்களோ தெரியல, ஏன்னா இப்பவே முத்தங்கி தேவை. அதனால செல்வரப்பம் வாயில வச்சு கடிச்சிங்கன்னா பல்லு உடையும், முறுக்கு உடையாது, இந்த அப்பம் உடையாது. அப்படி ஏன்னா 100 வயசுல சில பேர் முறுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பல்லு அழகா இருக்கும், பல்லு கெட்டியா இருக்கும். இது அங்க சுத்தினோம். அதுக்கு பேர் பெரிய அவசரம்னு பேரு. சமையல் செய்யற இடத்துக்கு பேரு பெரிய அவசரம். பெரிய பெருமாள், பெரிய தாயார், பெரிய மேளம், பெரிய கோயில், எல்லாத்தையும் விட பெரிய கோயில், மிகப்பெரிய கோயில் இது. நாமெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு நமக்கு இங்கோ போன ஜென்மத்துல நம்முடைய முன்னோர்கள் புண்ணியம் செய்திருக்காங்க. நான் புண்ணியம் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய தாத்தா பாட்டி, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி, எள்ளு தாத்தா எள்ளு பாட்டி செஞ்சோம். இல்லாட்டா நாம இங்க இருக்க முடியாது. ஏதோ யாரோ புண்ணியத்துல இருக்கோம். வந்தேன், பெரிய அவசரம். வந்த உடனே இந்த பக்கம் வந்த உடனே எங்க பார்த்தாலும் காவல், எங்க பார்த்தாலும் தடுப்பு. நமக்கு அதான் கெட்ட வழக்கம். மனிதர்கள் மனிதர்களாக இல்லை, அதனால்தான் அவன் தடுக்கிறான். இப்படி ஒரு நூல் இப்படி கட்டினீங்கன்னா இந்த பக்கமா போகணும், இந்த நூலை தாண்டி போகக்கூடாது. திரை போட்டிருக்குன்னா எட்டி பார்க்க கூடாது. நமக்கு வழக்கம் இல்லை, நாம திருந்தல, இன்னும் திருந்தணும். விலங்குக்கு என்ன வித்தியாசம்? நாய் என்ன பண்ணுது? திறந்த வாசல இருந்தா உள்ள நுழையுது, நாம அப்படி நுழையக்கூடாது, கேட்டுட்டு வரணும் அப்படின்னு இருக்கும்போது வந்தேன். அங்க ஒரு சன்னியாசி மாதிரி துறவி, காவி உடை ஒருத்தர் ஒடுத்தார். அவர்கிட்ட சொன்னேன், இந்த 2 பேருக்கும் காது கேட்காது, வாய் பேச வரும், கொஞ்சம் தயவு செய்து உதவி செய்யுங்க. அவர்கிட்ட கெஞ்சணும், காலில் விழணும், அழணும், சிரிக்க கூடாது. நீங்க கொடுக்குறீங்களா இல்லையான்னு பெருமாளை கேட்கறது சொன்னாரு குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலையில. நயனேன பாஷ்பாம்புனா உக்கீர்ன பாஷ்பாம்புனா, கண்ணீர் கொட்டணும், நான் தழுது இழுக்கணும். 33 வாயில வரக்கூடாது. அப்படின்னா வாயில வரக்கூடாதுன்னா என்ன, நாக்கு நடுங்கணும். அப்படி இருந்தாதான் நமக்கு பக்தின்னு. அப்படி வந்தேன். அந்த துறவி என்ன பண்ணாரு, ஒரு யாத்திரையா சொன்னாரு, கதவை திறக்க சொன்னார். நேரம் எவ்வளவு பேர் லட்சம் பேர் இருக்கிறாங்க, உள்ள போயிட்டோம். எனக்கு முக்கியம் இந்த 6:30 இங்க வரணும், அதுதான் எனக்கு முக்கியம். பெருமாளோட இது முக்கியம். அவங்களோட போயிட்டு எல்லா சந்நிதிக்கும் சொன்னா, அவர்கிட்ட சொன்னேன், 52 சந்நிதி இருக்கு இங்க கோவில்ல, பாருங்க, போய் 52 சந்நிதி சேவிங்க, பாருங்கன்னு சொல்லக்கூடாது, சேவிங்க, தரிசனம் பண்ணுங்க. என்ன 52 பேர் எழுதி வச்சுங்க, போட்டிருக்காங்க. மேலப்பட்டாபிராம சன்னதி, கீழப்பட்டாபிராம, இப்படி ஒன்னொன்னுக்கும் மேல கீழே எல்லாம் இருக்கு. ஆண்டாள் சன்னதி, இன்னைக்கு 33 பாதனம் பார்த்தேன். 7 மாடு வச்சிருந்தாங்க, எருது, காளமாடு 7 எருது.
ஒரு மாட்டுடைய கொம்பை பிடிச்சிட்டு இருக்கான் கண்ணன். ஒரே ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்காக, கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக, நப்பெண்ணைங்கிற பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறதுக்காக 7 எழுதுக்கு பொம்மை வச்சிருக்காங்க. அழகா இருக்கு. இதெல்லாம் நீங்க ரசிக்கணும். ஒவ்வொரு திருப்பாவை பாத்திரம் ரொம்ப ரசிக்கணும். வெளியாண்டாள் சன்னதியில இருக்கும், உள்ளாண்டாள் சன்னதியில இருக்கும். ஆண்டாள் சன்னதி 3 இருக்கு இந்த ஊர்ல, இந்த ஸ்ரீரங்கத்துல. ஒண்ணு வந்து ராமன் சன்னதி பக்கத்துல, இன்னொன்னு ரெங்கவிலாஸ் பக்கத்துல, அப்புறம் வெளியூர் வந்து மேல அடையாளந்தாத் வீதியில. போகணும். நீங்க 20 நாள் இங்க இருக்கீங்கன்னா எல்லாத்தையும் சுத்தி சேவிக்கணும். அப்படி வரும்போது கிடைச்சிருச்சு எம்பெருமான். உடனே அப்புறம் பெரிய பெரிய பெருமாளை சேவிச்சாச்சு, முத்தங்கி சேவை சேவிச்சாச்சு. வெளியில வந்தோம். உடனே அடுத்த 2 அடியில ஒரு போலீஸ்காரர்கிட்ட சொன்னேன், காவல்துறையிட்ட, இவங்க 2 பேருக்கும் இந்த குறை இருக்கு. அப்படியா, இன்னொரு தடவை சேவிக்கணுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் உள்ள தள்ளிட்டு போய் இன்னொரு தடவை அவங்க சொன்னாங்க, திருப்தியா சேவிச்சோம். நான் சொன்னேன், திருவடியை பாருங்க, அப்புறம் திருமுடியை பாருங்க, எத்தனை பாம்பு தலை இருக்கு பாருங்க, திருக்கண்களை பாருங்க, இதெல்லாம் தரிசனம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அடுத்து வெளில வந்தோம். இந்த பெருமாள், நம்பெருமாள், அவர் இன்னொரு மண்டபத்தில் எழுந்தருளிருந்தார். அப்போ அந்த மண்டபத்துக்கு போய் இந்த பட்டாச்சாரியர்கிட்ட சொன்னேன், எனக்கு அவரை தெரியாது, நான் வந்து பேராசிரியர்லாம் தெரியாது, நான் இந்த ஊரில் 49 வருஷமா இருக்கேன்னு தெரியாது, அது சின்ன பையன். அவர் சொன்னார், நான் இந்த விஷயத்தை சொன்ன உடனே ஒரு பக்கத்தில் கூப்பிட்டு, நாங்கள் பிரதர்ஷனம் வந்துட்டோம், பக்கத்தில் கூப்பிட்டு 5 நிமிஷம் நிற்க சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இதெல்லாம் வந்து இது இன்னைக்கு நடந்தது. அதனால என்ன என்ன சொல்றீங்க, 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். திரும்பி எம்பெருமான கொஞ்சம் திட்டுறாங்க. செப்பமுடையாய், நேர்மை இருக்கணும் உனக்கு பகவானே அப்படிங்கிறாங்க. பிராங்க்னஸ், மனதில் ஒழித்து கொள்ளாமல் மறைக்காமல் பேசணும். உனக்கு தரிசனம் தரேன்னு சொல்லணும். நான் வாசல்ல கதவை திறக்கிறேன், வெளியில வரேன்னு சொல்லணும். சொல்லலையே அப்படிங்கிறாங்க. செப்பமுடையாய் திரளுடையாய், திரளுடைய திறமை, வலிமை, உடம்புல பலம், அது இல்லைன்னு உங்ககிட்ட சொல்ல முடியுமா? நீ உங்ககிட்ட இருக்கு, உலகத்தையெல்லாம் படைத்து காத்து கொண்டு இருக்கிறாய், அதனால உங்ககிட்ட பலம் இருக்கு. திரளுடையாய் செற்றார்க்கு, முன்னாடி பார்த்தோம் செற்றார் திரளைய சென்று செரு செய்யும் குற்றமன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியேன்னு முன்னாடி பாசுரத்துல பார்த்தோம். அப்ப செற்றார்னா எதிரிகள், நம்மை ஒத்துக்கொள்ளாதவர்கள், நம்மை அங்கீகாரம் கொடுக்காதவர்கள், பகவானை மதிக்காதவர்கள், அப்படி அவர்களுக்கு பேர் செற்றார். செற்றார்க்கு அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாரு, வெப்பம் கொடுக்கும், நெருப்புல போட்ட மாதிரி வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இங்க உபன்யாசம் நடக்கிறது, நீங்க என்ன அங்கேருந்து கூப்பிட்டு இருக்கீங்க யாரையோ, இதெல்லாம் தவறு, பெரியவர்கள்லாம் பண்ணக்கூடாது. அதனால இங்க இல்ல, நீங்க வந்து இங்க பேசுங்க, நாங்க அண்ணல போயிடும். கோபம் வரக்கூடாது. நான் இதுவாதான் சொன்னேன், கத்தி சொன்னேன், காது கேட்காதுங்கிறதுக்காக கத்தி சொன்னேன். செப்பமுடையாய் திரளுடையாய், கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களை கெடுக்காதீங்க. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, விமலான தூய்மையானவன், அவன் மிகவும் தூய்மையானவன். அதனால அவன்கிட்ட நறுமணம் தான் இருக்குமே தவிர கெட்ட வாசனை இருக்காது. நமக்கு கெட்ட வாசனை இருக்கும், போன ஜென்மத்தில் ஒரு தவறு பண்ணியிருப்போம், அதே தவிர திருப்பியும் பண்ணுவோம். உண்டு, எல்லாரும் உண்டு, எல்லாரும் தப்பே கிடையாது. நேற்றே சொன்னேன், தாயார் சீதா பிராட்டியே சொல்லிட்டான், ஒருத்தர் இந்த ஊர்ல தப்பு செய்யாதவங்க இல்லவே இல்லைட்டான். அதனால இங்கே செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். திருப்பி எழுந்து செப்பென்ன மென்முலை எடுத்து தாயாருக்கு கொடுத்தாங்க. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல். எம்பெருமானுடைய திருமேனியை வர்ணிக்கிற மாதிரி எம்பெருமாட்டியுடைய திருமேனியை வர்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சாமுத்திரிகா லட்சணம்னு பேரு.
நம்முடைய உடலிலே என்னென்ன உறுப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சாஸ்திரம். அப்படி ஒன்று மண்டை பெருசா, ஒரு கண்ணு மட்டும் பெருசா, கையில் 6 விரல், கையில் 6 விரல் பார்த்துருப்பீங்க சில. இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் ஒரு வித்தியாசமாக இருக்கும், வேற்றுமையாக இருக்கும். அப்படி பிறக்கும்போது நிறைய மிருகங்கள்லாம் 2 தலை, ஆட்டுல 2 தலை வரும். அது உயிரோடு இருக்காது. அந்த மாதிரி குழந்தைகள், மனித குழந்தைகளுக்கும் அப்படிதான் ஏதாவது ஆபத்து வரலாம். அப்படிலாம் சொல்ல வேண்டாம் இப்போ. அதனால விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை. பெண்களுடைய திருமேனி, இங்கே தாயார் திருமேனி மென்மையாக இருக்கும். செப்பென்ன மென்முலை செவ்வாய். இந்த வாய் சிவந்து எப்போதுமே வெத்தலை போட்ட மாதிரி இருக்கும், வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி இருக்கும். அப்படி செவ்வாய் சிறு மருங்குள் இடை மெல்லிதாக இருக்கும். உடலே மெல்லிதாக இருக்கும் பொதுவா, இடை இன்னும் மெல்லிதாக இருக்கும். இடை இருக்கதா இருக்கதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு, கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். சிறு மருங்குள், சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தைக்கு பாருங்க. நப்பின்னை நங்காய் கூப்பிடுறாங்க. நங்காய் ஏற்கனவே நிறைய தடவை நங்கை மீது போதர்கின்றேன். நங்கைன்னா நல்ல பெண். நங்காய் திருவே, என்ன பேரு? ஒரே எழுத்து சமஸ்கிருதத்துல சொன்னேன், ஸ்ரீ. அதனால திரு அந்த 2 எழுத்து தமிழ்ல. திருவே துயிலழாய். முதல்ல போன தடவை எம்பெருமானியும் பிராட்டியும் சேர்த்து எழுப்பினாங்க. இந்த தடவை பிராட்டியை முதல்ல எம்பெருமான எழுப்பி பிராட்டி எழுப்பினாங்க. எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய். ஆசிரியருக்கு ஒருவர் 33 அமரருக்கு முன் சென்று. வகுப்புல நிறைய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் நன்றாக படிக்கிறாங்க, பல மாணவர்கள் சரியா படிக்கிறாங்க. இந்த பல மாணவர்கள் அரக்கர்கள் 66 கோடி, 33 கோடி சில மாணவர்கள் நல்லவர்கள். அவருக்கு போய் கூட பாடம் சொல்லி கொடுக்கிறார் ஆசிரியர். 33 அமரருக்கு முன் சென்று. பரீட்சை எழுதும்போது அந்த முதல் நாள் பயம் வருது. நாளைக்கு பரீட்சை, இன்னைக்கு பயம். எனக்கு 40 வயசுக்கு மேல எம்ஃபில்ங்கிற பரீட்சை எழுதினேன், தேர்வு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1 ஆண்டு விடுமுறை எடுத்து கல்லூரியிலிருந்து சம்பளத்தோடு சேர்ந்து எனக்கு தனியாக பணம் கொடுத்து எங்கள் அம்மா வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கச்சே பரீட்சை எழுதணும்னு சொல்லும்போது பயம் வந்துச்சு. 45 வயசுல பயம். அதனால கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய். பேராசிரியர் என்ன பண்றார்? மாணவர்களுக்கு இருக்கிற நடுக்கத்தை தீர்த்து விட்டார். அந்த பயம் போயிடும். அதாவது பயம் கொஞ்சம் இருக்கணும், அதுக்காக நிறைய இருக்கக்கூடாது. பரீட்சையே எழுத மாட்டேன்னு சொல்லக்கூடாது, தேர்வே எழுத மாட்டேன். இப்ப கொண்டு வந்துட்டாங்க, 9வது கிடையாது, 10வது கிடையாது, இன்னுமே இருக்காது, 11 இருக்காது, 12 இருக்காது. அப்புறம் 4 வருஷம் டிகிரி வைக்க போறாங்க 26ல இருந்து. இந்த 4 வருஷத்துல 2 வருஷம் படிச்சா போதும், ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. அப்புறம் 3 வருஷம் படிச்சா போதும், ஒரு பிரமாண பத்திரம், ஒரு பேப்பர் கொடுத்துருவாங்க, தாள். அதுக்கப்புறம் 4வது வருஷம் படிச்சா நல்லா படிச்சிருக்கீங்க. 4 வருஷம் ஆயிடுச்சு டிகிரி 26ல இருந்து 26. நல்லா படிக்கிற மாணவர்களை பார்த்து கப்பம் தவிர்க்கும் கலியே துயில். அப்போ நல்லா படிக்கிறவங்க கொஞ்சம் அசந்துடுறாங்க, தூங்கல, அசந்துடுறாங்க. ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சரியா சொல்ல சட்டுன்னு முடியல. அதனால எழுப்புறாங்க வாசம். துயில் எழாய். பெண் மாணவிகள் இருக்காங்க, செப்பென்ன மென்முலை. அப்புறம் அந்த மாணவர்களை பார்த்து சொல்றாரு இவர், ஆசிரியர் சொல்றார், செப்பமுடையாய், நீ கெட்டிக்காரன், உன்னால முடியும் தம்பி அப்படின்னு எழுப்புற. செப்பமுடையாய் திரளுடையாய், உனக்கு நல்லா படிச்சிருக்க, பரீட்சைக்கு பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எழுப்புற.
இதெல்லாம் நான் சாதாரணமா சொல்றேன். இந்த பயம்ங்கிறதுலாம் சம்ஸ்கிருத வார்த்தை. அச்சம்னு சொன்னோம்னா நீங்க ஏதாவது எல்லாம் தூய தமிழ்ல பேசினீங்கன்னா எப்படி சார் புரியுறதுன்னு கேட்பேன். அதனால அச்சம் தீர்த்தார், அச்சம் தவிர. அதனால திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. நீ ரொம்ப கெட்டிக்காரனாச்சே. நம்மை எதிர்க்க வந்த மற்ற மதத்தினுடைய மாணவர்கள் உன்னை வெல்ல முடியாமல் நீ உனக்கு வலிமை உண்டே. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழ. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து தரேன். அவர் கேட்கிற கேள்விக்கு நான் இப்பவே பதில் சொல்றேன். கேட்கிற கேள்வி என்னன்னு தெரியாது. ஆள வந்தார் அப்படிதான் சொன்னார். அப்போ 3 கேள்வி கேட்டார். 3 கேள்வி கேட்டா அது மறுக்கணும்னு சொன்னார், இல்லைன்னு சொல்லணும். அப்போ ராஜாவுக்கு ராணியை பார்த்து சொன்னார் மலடின்னார். இது நான் ஒரு கேள்விதான் சொல்றேன், மற்றெல்லாம் அப்புறம் சொல்றேன். சொல்றேன் திடீர்னு தான் சொல்றேன். ராணியை பார்த்து மலடி அப்படின்னா குழந்தை இல்லாதவள் அர்த்தம். கோவம் வந்துருச்சு, ராணிக்கும் கோவம் வந்துருச்சு, ராஜாவுக்கும் கோவம் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. எப்படி குழந்தை இருக்குச்சு மலடின்னாங்க அப்படின்னா, சாஸ்திரத்தை என்ன சொல்றது, ஒரு குழந்தை பெற்றா மலடின்னு சொல்லுது, பந்தியான்னு சொல்லுது சம்ஸ்கிருதம். உபயோகமே இல்லை அந்த பெண்ணுக்குங்கிற மாதிரி சொல்லுது. அப்படி அது சொல்றதுனால 2 குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றோம். அப்ப சரி, இல்ல ஒரு குழந்தையே இல்லை அப்படிங்கிறது அது பகவானுடைய சங்கல்பம். அது நம்ம வேண்டிக்கணும். கல்யாணம் ஆனா குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்தா அது குழந்தைக்கு கல்யாணம் ஆகும். பெருசா இது சக்கரம் சுத்திட்டு. அப்படி இருக்கச்சே வெப்பம் கொடுக்கும் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் கலியை தொழிலும். செப்பென்ன மென் மாணவிகள் எழுப்புறாங்க. செப்பென்ன மென்முலை பெண் ஆசிரியை பெண் மாணவிகளை எழுப்பு. மாணவினாலே பெண், பெண் மாணவிகள் சொல்ல வேண்டாம். இப்பெல்லாம் பெண் மாணவர்கள் சொல்றாங்க. அதே நடிகர்கள் சொல்றாங்க, சினிமால நடிகர்கள் சொல்றாங்க, நடிகைகள் இப்ப சொல்றது இல்லை. ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுங்க. ஆக்டர் சொல்றாங்க, ஆக்ட்ரஸ் சொல்றது இல்லை. இப்ப சமீபத்தில் மாடர்ன் டைம்ல அப்படி சொல்றாங்க. அதனால செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமரங்கள் நப்பெண்ணை நங்காய் திருவே தொழில். இந்த செப்பென்ன மென்மலை செவ்வாய் சிறுமரங்கள் எல்லாமே அந்த மாணவிகளுடைய படிப்பை பத்தி சொல்லும், அறிவுத்திறனை பத்தி சொல்லும், உடல் உறுப்பை பத்தி சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது திருவே தொழிலாளர். உங்ககிட்ட ஒரு செல்வம் இருக்கு மாணவியே, என்ன செல்வம்? அறிவு செல்வம் இருக்கு. அந்த செல்வம் இருக்கிறதுனால தொழிலாளர். அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து, மாணவிகளும் மாணவர்களும் சேர்ந்து என்ன செய்யணும்? நீங்கள்லாம் என்ன செய்யணும்? எம்பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும், திருவாராதனம் செய்ய வேண்டும். அதற்கு வேண்டியவை என்னன்னு கேட்கலாம். திருவாரூர் செய்வதற்கு என்னென்ன பொருள் வேணும் கொஞ்சம் தான் சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லு. 16 மரியாதை செய்யணும் எம்பெருமானுக்கு. கோவில்ல 16 செய்யணும், வீட்டில் அவ்வளவு கிடையாது, கோயில்ல செய்யணும். ஷோடச உபச்சாரம்னு பேர். ஷட்டுனா 6, ஷோடசன்னா 16, உபச்சாரம்னா மரியாதை. விசிறி இருக்கு, அப்புறம் கண்ணாடி. இந்த 2 மட்டும் முக்கியமா சொல்றாங்க. இப்ப பாருங்க, இப்ப நேற்று அன்னைக்கு கூட நான் நீங்கெல்லாம் விசிறிய விசிறி. சாமரம், உக்கமும்னா விசிறி. தட்டொளியும் கண்ணாடி அவர் காட்டணும். ஏன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு கண்ணாடியே கிடைக்கல. இந்த காலத்துல கண்ணாடியே இல்லை. கிணத்து தண்ணியை பார்த்தா தன்னுடைய உருவத்தை. அப்படி இல்லாமல் இங்க கண்ணாடி இப்ப நிறைய வச்சிருக்கோம், ஊர் பூரா வீட்டு பூரா கண்ணாடி வச்சிருக்கோம். அந்த கண்ணாடி எடுத்து பெருமாளுக்கு காட்டும். உக்கமும் தட்டொளியும் இப்ப நீ எங்களுக்கு தரணும். தாயாரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டாளையே பார்த்து கேட்கிறான். ஆண்டாள் கோதா நப்பின்னைங்கிற ஆண்டாளையே பார்த்து கேட்கிறான், தன்னையே பார்த்து கேட்கிறாங்க. உக்கமும் விசிறியும் தட்டொளியும் கண்ணாடியும் தந்து இப்போதே எம்மை. இப்ப எப்ப வேணும்னா நாளைக்கு வேணுமா, நாளைக்கு கொண்டு வந்து கண்ணாடி தரேன், நாளைக்கு கொண்டு வந்து, நாளைக்கு கொண்டு வந்து விசிறி தரேன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணும், இப்ப வேணும். சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகு, ஒரே 2 எழுத்து, அத்தியன்னு எழுத்து. இப்போங்கிறதுக்கு 4 வார்த்தை இருக்கு. சம்பிரதி, இதானிம், அதுனா, சாம்பிரதம், இப்படி 4 வார்த்தை இருக்கு சம்ஸ்கிருதத்துல. இப்போங்கிறது சம்பிரதி, சாம்பிரதம் அதுல இருந்து வந்ததுதான். இதானிம் இப்பொழுது, அதுனா அப்படின்னு 4 வார்த்தை இருக்கு.
ஹிந்திலையும் யூஸ் பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. அதனால இன்னைக்குங்கிறதுக்கு அத்திய, இப்போங்கிறதுக்கு அத்திய. இப்போ 5 எழுத்து இருக்கு இப்போங்கிறது. இப்போதே எம்மை நீராட்டேலோரெம் பாவாய். யார் யாரை குளிப்பாட்டுறது? நாங்கெல்லாம் யமுனை நதிக்கு போறோம், அங்க போய் குளிக்க போறோம், குளிச்சுட்டு பாவை நோன்பு நூற்க போறோம். 5 லட்சம் பெண்கள் போயிட்டு இருக்கோம். நீயும் வரணும், தாயாரும் வரணும், பெருமாளும் வரணும், பல்லக்கில் எழுத்துலேயே வரணும். நாங்கெல்லாம் உங்களை தூக்குறோம், உட்காந்து வாங்க, நாங்கள் நிறைய பேர் தூக்குறோம். அப்படிங்கிற போது சொல்றாங்க, இப்போதே எம்மை. என்ன நீராட்டம்? முதல் நீராட்டம் பாருங்க, நீராட போதுவீர் போதுவீனோ முதல் பாசுரம். என்ன நீராட்டம்? எம்பெருமானுடைய நல்ல பண்புகளை, கெட்ட பண்புகள் இல்லாத நல்ல பண்புகளை நாம் அனுபவிக்கிறோம். சொல்லி 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 தெரிஞ்சுக்கொள்ளும். நான் ஒரு கடமையிலேருந்து தவறிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய நண்பர் அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி அவர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி அனுப்பிச்சு ஒரு 20 திருநாமங்களை சொல்லி வெங்கடேசனுக்கு, இதுதான் சீனிவாச பெருமாளுக்கு சொல்லி அதுக்கு பிரித்து அர்த்தம் கொடுக்கறதுக்கு சொல்லியிருக்காரு. நான் சொன்னேன், தப்பிச்சுட்டு இருக்கேன், மார்கழி மாதம் உபன்யாசம் அப்படின்னு மத்தியானம்லாம் தூங்கிட்டு இன்னும் எழுதலை. அவருக்கு எழுதணும். அவர் சொன்னார், மார்கழி மாதத்துக்குள்ளே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. காசு கொடுக்க போகிறது இல்லை, காசுக்காக நான் காசு கேட்க போகிறது இல்லை. ஆனால் அவர் சொல்லியிருக்கார். அவர் பேர் ராஜேந்திர மருவான்னு பேர், தெலுங்குக்காரர். அவர் சமஸ்கிருதம் நல்லா பேசுவார், சமஸ்கிருதம் நல்லா பேசுவார். ஆனால் அந்த சில பதங்களுக்கு புரியல, கேட்குறாரு. இன்னைக்கு ஒருத்தர் வந்தார் கோயிலில், காலையில் பார்த்தேன், 7 மணிக்கு இவரோட பார்த்தேன். அவர் பார்த்தபோது அவர் சொன்னார், நான் வந்து சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. இலக்கணம் சொல்லி கொடுத்துருக்கேன்னாரு. அவர் பேர் கோபால், கே கோபாலன் பேர். என்ன சார் ஞாபகம் வச்சுருந்தீங்க? இனிஷியல்லாம் காத்தால பார்த்துருவேன். கே கோபால், எங்கள் சம்பந்தி பேரும் கே கோபாலன், அதனால கே கோபாலன் இவர் பேர். அவர் சொன்னார், அஷ்டாத்தியாயிங்கிற இலக்கண புத்தகத்தை நான் சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாரு. நான் பயந்துட்டேன், கப்பம் தவிர்க்கும் மாதிரி கப்பமாக இருந்தது எனக்கு. உடனே அவர் சொன்னார், உங்கள்கிட்ட நான் 5 சந்தேகம் கேட்டுக்கிறேன். உடனே ஃபோன் நம்பர் கொடுத்தா எல்லாம் வந்துட்டேன். பயம், இப்பவும் பயமா இருக்கு, ராத்திரி ஏதாவது சந்தேகம் கேட்டுருவாரோ. என்ன நான் சொன்னேன், நான் கணக்கில் வீக்குன்னு சொல்லி வச்சேன், இலக்கணத்தில் வீக்கு அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப தெரியாது சார், டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க, எங்கெங்கயோ என்னென்னோ பண்றீங்க, நீங்க கேள்விப்படுறாங்க. எனக்கு கணக்கு இதுல இலக்கணத்துல இது இல்லையே சொல்ற. செப்பமுடையாய் திரளுடையாய் இது பாசுறோம். மாணவரை பார்த்து ஆசிரியர் சொன்னார், நீ கெட்டிக்காரன். அப்படி கடைசியில் வந்துட்டா, மேல உக்கமும் தட்டலையும் தந்து உன் மணாளனே. அப்ப பீடாட்டிக்கு கோவம், என்னது உன் மணாளன் என் மணாளன், இந்த மாதிரி பேச்செல்லாம் வேண்டாம். நீங்க 5 லட்சம் பெண்களும் எம்பெருமானை அன்போடு நடத்துவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். நானும் வரேன் அப்படின்னு நாளைக்கு சொல்லுவேன். நானும் வந்துடுறேன், உங்களோட சேர்ந்துறேன். 5,01,000 கணக்கு பண்ண நாளிலேருந்து. போந்தாரோ போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் போந்தாரோ போந்தெண்ணிக்கொள். இப்ப எண்ணிக்கை என்ன ஆயிடுச்சு? 5,01,000. நீங்க கூட என்ன பண்றீங்க, திருமணத்துல மொய் வைக்கிறீங்க, 101ங்கிறீங்க, 1001ங்கிறீங்க. எதுக்காக ஒண்ணு எனக்கு தெரியல எனக்கு. நீங்க 1008 வச்சீங்கன்னா நான் சரின்னு, 2008 வச்சீங்கன்னா சொல்லுவேன், 1,08,000 வச்சீங்கன்னா நான் சரின்னு சொல்லுவேன். ஆனா அப்படி ஒன்றும் தெரியல, என்ன எனக்கு புரியல. பாலாஜின்னு இவருக்கு பேரு பெருமாளும், அது எனக்கு புரியல. நேற்று ஒருத்தர் சொன்னாரு, பாலன்னா சின்ன பையன், அப்புறம் சொல்லுங்கன்னா தெரியல. பாலன்னு சின்ன பையன், 10 வயசு பையனுக்கு பாலன் பேரு, கண்ணன் பேரு. அதுக்கப்புறம் பாலாஜி, ஆஜின்னா போர்னு அர்த்தம் சமஸ்கிருதத்துல. இன்னொரு பாலாஜிங்கிறது ஹிந்தியில நீங்க என்ன சொல்லுவீங்க, ஜி வந்துட்டாரு, ஹிந்தி ஜி அப்படிம்பீங்க. அந்த ஜி இந்த ஜியா தெரியல. ஷட்டகர்னு சொல்றீங்க, சகலங்கிறீங்க. இவருடைய மனைவியும் அவனுடைய மனைவியும் சகோதரிங்கிறீங்க, அதனால ஷட்டகர்ங்கிறீங்க. சகலங்க புரியல. ஷட்டகருங்கிற சமஸ்கிருத வார்த்தையா, தமிழா, ஆங்கிலமா, பிரெஞ்சா, என்னவோ தெரியல, இன்னும் தெரியல. யாராவது கேளுங்க. ஆனா ஒண்ணு கண்டுபிடிச்சோம் பள்ளிக்கூடத்துல, அத்திம்பேர். அத்திம்பேர், அக்கா புருஷனுக்கு பேர் அத்திம்பேர், அத்தையினுடைய புருஷனுக்கும் அத்திம்பேர். அதை கண்டுபிடிச்சிட்டோம். அத்தை அன்பர், அது மாதிரி போயிடுச்சு அத்திம்பேர், அத்தையோட அன்பர். ஆனா அப்பவும் அக்கா அன்பர்னு வரல, அக்கிம்பேர் தான் வரணும். அப்போ அவங்க பயந்துருவாங்க, அக்கின்னு சொன்னா பயந்துருவாங்க, ஏன்னா அது ஒரு வியாதி.
அதனால கடைசியில பார்த்தா உன் மணாளனை கோபம் வந்துருச்சு பிராட்டிக்கு கூட வர இப்போதே எம்மை நீராட்டேலேன் உண்பாவாய், இப்பொழுதே எம்பெருமானுடன் அழைத்து போவது நீதான், நீதான் புருஷகாரத்துவம் செய்ய வேண்டும், நீதான் ரெக்கமெண்டேஷன் தர வேண்டும், நீதான் ஹிந்தியில சிபார்சு செய்ய வேண்டும் என்று பாருங்க. சொன்ன உடனே தாயார் பேர் சொன்னாங்க. மாலைக்கு மேல மாலை. நேற்று துளசி, இன்னைக்கு துளசி, இந்த நிறமான பூ. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இப்போதே எம்மை நீராட்டல் இப்போதே இருந்தது. நீராட்டுறதுங்கிறது எம்பெருமானுடைய குணங்களை நாம் அனுபவிப்போம். குளிக்கிறது முன்னாடி சொல்லிட்டோம், திருப்பி திருப்பி இங்கிருந்தே நீராடும். தண்ணியே இல்லாத இடம் நீராடும். என்ன எம்பெருமானுடைய குணங்களை சொல்ல. நாளைக்கு 30 ஏற்ற கலங்கள் நாத நாமக்கிரியா என்று நாம். இது என்னுடைய நண்பர் ஒருவர் பெங்களூர்ல இருக்கிறவர் நன்றாக ரசிக்கிறார். சில பேருக்கு சில ராகங்கள் பிடிக்கும். அது மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் அஸ்வின் ஒருத்தர், அவருக்கு நாதநாம கிரியா பிடிக்கும். எனக்கு சஹானா பிடிக்கும், அட்டானா பிடிக்கும், பல ராகங்கள் பிடிக்கும். ஆனால் சில பேருக்கு ஒரு ராகம் தான் பிடிக்கும். இன்னொரு ஒருத்தர் இருக்காரு, வயலூர் முருகன் கோவில் போற வழியில இங்க இருக்காரு ஒருத்தர், கணேசன் பேர், அவருக்கு ஆபேரி பிடிக்கும். இப்படிலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான ஈர்ப்பு. ஒரு ராகம் பிடிச்சு அதை பாடத்துக்கு, அதுதான் வாயினால் பாடின்னு 13 பாடி சொன்னான் ஆசிரியர். இன்னைக்கு இதை முடிச்சு 33 முடிச்சு நாளைக்கு ஏற்ற கலங்கள். இந்த ஏற்ற கலங்களிலே மாணவர்கள் மிகவும் ரொம்ப கெட்டிக்காரர்களாக ஆகிவிட்டார், தலை சிறந்தவர்களாக ஆகிவிட்டார், திறமையாளர்களாக ஆகிவிட்டார். அவர்கள் யாருங்கல்ல நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. எல்லோருக்கும் நன்றி.